வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை காந்தனின் குழவி அவள். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 16. முகத்தை சுருக்கிக் கொண்டு சொல்லியவள் முகம் தற்போது இழகி குழைய, ஓட்கா வேலைய காட்டுதே, இவள உடனே கூட்டிட்டு போகணும் என்று மனதோடு கூறிக்கொண்டு அவளை தன் தோள் வளைவில் பிடித்து கொண்டவன் வினோத்திடம் கண்காட்டி விட்டு புறப்பட்டான். வண்டி வரை அமைதியாக தள்ளாடி கொண்டு வந்தவளை உள்ளே ஏற்றியவன் மறுபுறம் வந்து அமர்ந்து புறப்பட, மாமா என்று போதைக்கே உரிய குழைவோடு அழைத்தாள். ஆரம்பிச்சிடுச்சு என்று அவன் நினைத்து கொள்ள, எனக்கு பூஸ்ட் வேணும் என்றாள். வீட்டுக்கு போய் தரேன் சனா என்றவன் வண்டியின் வேகத்தை அதிகரிக்க, எனக்கு இப்பவே வேணும் என்று அவன் காது ஜவ்வுகளை பதம் பார்த்தாள். சனா என்றவன் பேச வருவதற்குள் அவன் முகத்தை சட்டென தன்புறம் திருப்பி, நான் லூசா மாமா என்று கேட்டாள். அந்த நொடி வண்டி அவன் கைகளின் கவனமிழந்து தடுமாற அதில் அதிர்ந்து வண்டியை ஓரம் கட்டியவன், சனா ஷட் என்றபடி சீட் பெல்ட்டை அவளுக்கு போட்டு விட்டான். என்னை ஏன் மாமா கட்டி போட்டீங்க என்றபடி அதை அவள் அவிழ்க்க முயற்சிக்க, ஐயோ கடவுளே என்று ஆனானப்பட்ட யஷ்வந்தே புலம்பி தவித்தான். பூஸ்ட் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல என்று தன் இஷ்டத்துக்கு கத்திக்கொண்டே வந்தவளை கவனியாது ஒரு வழியாய் வீடு வந்து சேர்ந்தவன், நல்ல வேளை வீட்ல யாரும் இல்ல என்று பெருமூச்சு விட்டான். தான் இறங்கி மறுபுறம் வந்து அவளை அழைக்க, வரமாட்டேன் என தலையை இடவலமாய் ஆட்டினாள். சனா வா என்று அவன் அழைக்க, காலாமாமா உங்களோடது, என்ன வேகமா நடக்கறீங்க, என்னோட குத்தி காலை வச்சுக்கிட்டு நான் ஓடிதான் வரணும், காலெல்லாம் வலிக்குது என்று பிதற்றலாய் கூறினாள். இது வேலைக்காகாது என்றபடி அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் உள்ளே செல்ல, அவனிடமிருந்து திமிரியபடி, நான் வரல வரல விடுங்க என்று கத்தினாள். தங்கள் அறைக்குள் நுழைந்ததும் கதவை பூட்ட அவன் திரும்பிய போது அவனிடமிருந்து குதித்து இறங்கியவள் அவன் முகத்தினை இரு கரங்களில் பிடித்து கொண்டு, நான் லூசா மாமா என்று கேட்டாள். எதுக்கு இதையே கேக்குறா என்று அவன் நினைக்க, ஆமாதான என்றவள் உண்மையில் அப்போது பைத்தியம் போல்தான் அறையை சுற்றி சுற்றி ஓடினாள். அவளை பிடிக்க முயற்சித்தவன் கைகளுக்குள் சிக்கிய புடவை இழுபட்டு ரவிக்கையின் கைவளையோடு பீத்து கொண்டு வந்திட நடப்பதேதும் உணராத நிலையில் சுற்றி கொண்டிருந்தாள். இதற்கு மேல் விட்டால் ஆகாது என்றவன் அவளை குண்டுக்கட்டாக தூக்கி கட்டிலில் போட்டு கோழி குஞ்சை அமுக்குவது போல் அமுக்க, மீண்டும் அவனை பார்த்து, நான் லூசா மாமா என்று கேட்டாள். தற்போது அவள் குரலில் இழையோடிய சோகம் அவனுக்கு புரிபட, என்னாச்சு சனா என்று கேட்டவனின் அந்த ஒற்றை கேள்வி அவள் கண்களில் நீர் நிரம்ப போதுமானதாக இருக்க, நான் லூசா மாமா, நான் பைத்தியமா என்று கண்ணீரோடு கேட்டாள். யாருடா அப்படி சொன்னது என்று அவன் பதட்டமாய் அவள் முகம் தாங்க, தெர்ல, நான் நான் லூசா, பைத்தியமா என்றவள் அவன் சட்டையை பற்றி கொண்டு கதற துவங்கினாள். யாரோ அவள் மனம் நோக ஏதோ கூறியிருப்பது அவனுக்கு புரிய, முந்தைய நாள் இரவு அவள் முகத்தில் தெரிந்த சோகம் தற்போது நினைவு வந்தது. அவள் முகம் தாங்கி துடைக்க துடைக்க கண்ணீர் வடிப்பவள் கண்டு மனம் சுணங்கியவன், சனா என்னாச்சுடா என்க, நான் லூஸ் இல்ல மாமா, எனக்கு நிறைய தெரியாதுதான், ஆனா லூஸ் இல்ல, என்ன விட்டு போயிடுவீங்களா என்று போதையில் குளறலாய் தன் தவிப்பை வெளிப்படுத்தினாள். நான் ஏண்டா உன்னை விட்டு போக போறேன் என்று அவன் வினவ, போவீங்களாமே என்றவள் அவனை இறுக அணைத்து கொண்டு, விடமாட்டேன், போகக்கூடாது என்று மேலும் விசும்பி அழுதாள். நேரம் கடந்த பின்பும் அவளது கதறல் குறையாது போக, ஏ கோழி குஞ்சு என்றபடி அவள் முகம் தாங்கினான். நான் லூஸ் இல்லம்மாமா என்று என்னை நம்பாது போய்விடாதே என்ற பரிதவிப்பான குரலில் அவள் கூற, நீ என் பேபிடா, என்னோட சனா என்றான். அழுகையோடு அவள் அவனை அணைக்க அவள் முகத்தை பற்றி நிமிர்த்தியவன் அவள் கண்களை நோக்கி, நீ என் கோழி குஞ்சுடி என்றபடி அவள் இதழை சிறை செய்தான். மூளையை செயலிழக்க செய்த போதையை தாண்டி மனதின் ரணங்களுக்கு
அவன் ஒற்றை இதழ் முத்தம் மருந்திட அதன் பிடியில் தன்னை தொலைத்தவள் மெல்ல உறக்கத்தின் பிடிக்குள் சென்று துயின்றாள். அவளை மெல்ல விடுவித்தவன் அவள் ஈர கன்னங்களை துடைத்துவிட மனதில் சொல்லொன்னா வலி ஒன்று தோன்றியது. யாரா இருக்கும்? எதுக்கு தேவையில்லாம இவள ஹர்ட் பண்ணணும்? கண்டிப்பா இது இன்னைக்கு பார்ட்டில நடக்கல. இன்னைக்கு பூரா ஏன் கூட தான் இருந்தா. நிச்சயம் நேத்து தான் ஏதோ நடந்திருக்கு. அதான் நேத்து கூட சோகமா இருந்திருக்கா என்று மனதோடு பேசிக் கொண்டிருந்தவன் சிந்தனையை கலைத்தது அவள் அலைபேசியின் ஒலி. அவளை அணைத்தபடியே எட்டி கரம் நீட்டி அதை எடுத்தவன் அவள் உறக்கம் கலையாதிருக்க அதன் ஒலியை முதலில் அணைத்து விட்டு பார்த்தான். அழைத்தது அர்ஜுன் என்பது அஜு என்ற பெயரும் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் காட்டியது. முதல் அழைப்பு முடிந்து இரண்டாம் அழைப்பு துவங்கவே அழைப்பை ஏற்றவன் காதில் வைக்க, அஞ்சு, பாப்பா, ஆர் யூ ஓகே? என்னடா பண்ற என்று பதட்டமாய் கேட்டான். தன் குரலை செருமிய யஷ்வந்த், அவ தூங்கிட்டா என்று கூற, ஐயோ இவரா என்று எண்ணியவன், ஓ, ஆ, அவ ஓகேவா? எதுவும் பிரச்சனை இல்லையே என்று தயக்கத்தோடு கேட்டான். என்னாச்சு என்று யஷ்வந்த் வினவ, இல்ல ஏதோ அவ அழற போல ஃபீல் ஆச்சு அதான் என்று தன்னிலை இவருக்கு புரியுமோ என்று தவிப்புடன் கூறினான். இரட்டையர்களுக்கு பொதுவாகவே உடன் பிறந்தோரின் மனநிலைகளை உணர முடியும் தன்மை இருக்கும் என்பதை அறிந்தவனுக்கு அஞ்சனாவின் கண்ணீரை அவளது இரட்டை சகோதரனால் உணர முடிந்திருப்பது புரிந்தது. இல்ல, நல்லாதான் இருக்கா. டயர்டா இருந்தா வந்ததும் படுத்துட்டா என்று யஷ்வந்த் கூற, ஓ, ஓகே என்றவன் வச்சிடுறேன் என்று அழைப்பை துண்டித்தான். அப்ப இவனுக்கும் தெரியாதுதான் போல. நாளைக்கு முழிக்கட்டும் கேப்போம் என்றபடி அவளை நோக்கினான். பூஸ்ட் வேணும் மாமா என்று தன் முகம் தாங்கி அப்பாவி போல் அவள் கேட்டதை எண்ணி மெலிதாய் சிரித்தவன் அவளை அணைத்துக் கொண்டு படுத்துறங்கினான். மறுநாள் காலை வெகு தாமதமாக எழுந்த அஞ்சனா தலையில் பெரிய பாறையை கட்டிவிட்டது போல் பாரமாக உணர்ந்தாள். ஆ என்று பல்லை கடித்தபடி தன் தலையை தாங்கியவள் விழிகளை திறக்கவே வெகு பிரயத்தனப்பட்டு திறந்தாள். கண்களை சிமிட்டி பார்வையை தெளிவாக்கியவள் தன் கோலம் கண்டு பதறி விழிகள் விரிய போர்வையை போர்த்தி கொண்டு திரும்ப அருகே நாற்காலியில் கால் மேல் காலிட்டு அழுத்தமான பார்வையுடன் யஷ்வந்த் அமர்ந்திருந்தான். அவனைக் கண்டு மேலும் விழிகள் விரித்தவள் முந்தைய நாள் என்ன நடந்ததென யோசிக்கலானாள். தாகம் எடுத்து எதையோ குடித்த பின்பு நடந்தவை கோர்வையற்று கலங்களாய் நினைவில் ஆடியது. கண்களை சுருக்கி தலையை பிடித்தபடி அவள் யோசிப்பதைக் கண்டவன் அமைதியாக இருக்க தான் செய்த அட்டகாசம் ஓரளவு நினைவில் இருந்தது. அவள் முகம் குழப்பம் தீர்ந்து செம்மை பூசுவதைக் கண்டவன் உள்ளுக்குள் சிரித்து கொண்டு, சனா என்று இறுக்கமாய் அழைத்தான். பாவை பட்டென நிமிர, நேத்து நீ என்ன குடிச்சன்னு தெரியுமா என்று கேட்டவனைக் கண்டு இல்லை என்று தலையசைத்தாள். அது ஓட்கா சனா, ட்ரிங்க்ஸ் என்று அவன் கூற அவள் விழிகள் ஆகாயத்தையும் பூமியையும் அளந்துவிடும் நோக்கில் விரிந்தது. மது உடலுக்கு கேடு என்பதையும் தாண்டி மது அருந்துதல் பெரும் குற்றமாகத்தான் அவளுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவன் கூறியது அதிர்ந்து போனவள் இதயத்தின் மையத்தில் விண்ணென்று வலிக்க கண்கள் சடுதியில் கலங்கிவிட்டது. அதை கண்டு குழம்பியவன் சனா என்க, சாரி மாமா என்றவள் போர்வையில் தன் முகமூடி வெடித்து அழுதாள். அதில் பதறி எழுந்தவன் அவளருகே அமர்ந்து, சனா என்னாச்சு என்க, சாரி மாமா, நீ நிஜமா எனக்கு தெரியாது, சாரி சாரி என்று அழுதவளின் தோளை பற்றியவன், இதுக்கு எதுக்கு சனா அழற என்று வினவ, மாமா, நீ ட்ரிங்க் பண்றது ரொம்ப தப்பு தானே. நீங்க எப்பவும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்வீங்க. நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று அழுதாள். ஓ காட், இவள சின்ன புள்ளையிலே என்கிட்ட கொடுத்திருக்கலாம். நானே உருப்படியா வளர்த்திருப்பேன் என்று நொந்து கொண்டவன், சனா ஸ்டாப் இட் சனா என்க, சாரி மாமா, நிஜமாவே அது தண்ணின்னு தான் நினைச்சேன். ட்ரிங்க்ஸ் கலரா தானே இருக்கும் என்று கேட்டவளை அவன் அமைதியாய் நோக்க, என் மேல கோவமா மாமா என்று கண்ணீரோடு கேட்டாள். சனா, நீ ஒன்னும் வேணும்னே குடிக்கல. ட்ரிங்க் பண்றது ஒன்னும் கிரைம் கிடையாது. குடிச்சா உடம்புக்கு நல்லதில்ல. அதுவும் ஒரு அளவுக்கு மேலதான். மேலை நாடுகள்ல அங்குள்ள குளிருக்கு உடலோட தட்பவெப்ப நிலைய பராமரிக்க உருவாக்கப்பட்ட பானம் தான் மது. அதுல மூளைய மழுங்க செய்யும் சில போதைப் பொருட்களை கலந்து நம்ம நாட்டுல விற்க ஆரம்பிச்சு அதுல கிட்னி ப்ராப்ளம், கேன்சர்னு நிறைய நோய் வந்தது. குடிச்சா மூளை தன் செயல்பாட்டை இழந்துடும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா டிரைவ் பண்ண முடியாது. சோ ஆக்சிடென்ட் நடக்கும். உடலுக்கு நல்லதில்லைன்னு தான் அதை குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க.
மத்தபடி நீ நினைக்கிறது போல அது ஒண்ணும் பெரிய கொலை குத்தம் இல்ல, புரியுதா? என்று நீளமாய் பேசினான். கண்ணீரோடு மலங்க மலங்க விழித்தாள். "ஆ, அது அப்ப தப்பில்லையா மாமா?" என்று கேட்க, "நீ நினைக்கிற போல தப்பில்ல" என்றான். கண்ணீரோடு தலைகுனிந்தவளைக் கண்டு அவள் ஆசுவாசம் அடைய சற்று நேரம் கொடுத்தவன், "தல வலிக்குதா?" என்று கேட்க, அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். முனகலாய், "ரொம்ப வலிக்குது மாமா, தொண்டையும் வலிக்குது" என்று கூற, "ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிற இல்லையா, அதான் செட் ஆகல, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா" என்று ஆறுதலாய் பேசினான். "மாமா, உங்கள ரொம்ப தொல்ல பண்ணிட்டேன்ல" என்று அவள் கூற, அவள் முகம் நிமிர்த்தியவன், "இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப தொல்ல பண்ணிட்ட" என்று கூற, அதில் அவள் முகத்தை பாவம் போல் வைத்துக் கொள்ள, அவள் கன்னம் கிள்ளியவன், "அதான் நான் நேத்தே அதுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்துட்டனே" என்று அவள் இதழ் வருடினான். அவன் கூற வருவது உடனே புரிந்துவிட்டால் அவள் அஞ்சனாவாகிட இயலுமா? புரியாது விழித்தவள் நெற்றியோடு நெற்றி முட்டியவன், "நேத்து நடந்த எதுவும் நினைவுல இல்லையா சனா?" என ஏக்கம் தூவிய கிசுகிசுப்பான குரலில் வினவ, அவள் அடிவயிற்றில் ஏதோ ஓர் இனம் புரியா உணர்வு. மாமா" என்று அவள் திணற, "திணறல் சொல்லுதே, அப்போ நினைவு இருக்கு" என்று கூறினான். சிவந்த கன்னங்களை மறைக்க முடியாது, அவை சிவக்கும் காரணமும் அறியாது அவள் தவிக்க, அதைக் கண்டு லேசாய் சிரித்தவன், "பூஸ்ட் தரவா?" என்றான். விழி தாழ்த்தியிருந்தவள் பட்டென நிமிர, அதில் அட்டகாசமாய் சிரித்தவன் அவள் கன்னம் பற்றி ஆட்டிவிட்டு, "போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வா, பூஸ்ட் தரேன்" என்று கூற, "ம்" என்று தலையாட்டியவள் போர்வையோடு எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்துவிட்டு அதை வெளியே வீசினாள். அதில் மேலும் சிரித்து கொண்டவன், "கோழி குஞ்சு" என்று கூறிக்கொள்ள, சில நிமிடங்களில் குளித்து முடித்து உடை மாற்றிவிட்டு வந்தாள். தலைவலியில் அவள் கண்கள் சிவந்து கலங்கியிருக்க, அவளை கீழே கூட்டி வந்து சூடாக பூஸ்ட் கொடுத்தவன் காலை உணவையும் மாத்திரைகளையும் சேர்த்து கொடுத்தான். உண்டு முடித்து மருந்தின் உபயத்தில் தூங்கி எழுந்த பிறகுதான் அன்று கல்லூரிக்கு செல்லாததே அவள் நினைவில் தோன்றியது. "கேடி ஃபெலோ, காலேஜுக்கு லீவ் போட்டுட்டல, செம் வருது அஞ்சனா" என்று கராராக கூறியவன், "உன் அண்ணன் கிட்ட உனக்கு டயர்டா இருந்தது, அதனால வர முடியலன்னு தான் சொல்லியிருக்கேன், அவன்கிட்ட கேட்டு ஒழுங்கா படி" என்று கூறினான். இவன் கணவனா, காதலனா, காவலனா, ஆசானா என்று ஒன்றுமே புரியாத அந்த பேதை, அவன் அவளுக்கு அனைத்துமானவன் என்பதை புரிந்து கொள்ளும் நாட்கள் வெகு தொலைவிலேயே உள்ளது. அங்கு பறந்து விரிந்திருக்கும் மெரினா கடற்கரையில் மத்திய வெயிலில் தன்னந்தனியாய் தலையை தாங்கியபடி அமர்ந்து கொண்டிருந்தாள் யாழினி. "அம்மா கூடவே போயிருக்கலாம்" என்று அவள் புலம்புகையில் 2 இளநீருடன் அவளருகே அமர்ந்த அர்ஷித், "டார்லிங், இந்தா இளநீர்" என்றான். அவனை திரும்பி பார்த்தவள் மனதிற்குள் தான் எத்தனை முரணான எண்ணங்கள்! அவன் அமருவதற்கு லட்சக்கணக்கில் செலவு செய்து எங்கிருந்தோ பஞ்சு மெத்தை கொண்ட இருக்கைகளை சர்வசாதாரணமாக வாங்கி வைக்கும் தந்தைக்கு மகனாய் பிறந்தவன். தனது பதிலில்லா காதலுக்காக கொதிக்கும் மணலில் அமர்ந்து கொண்டு தனக்காக வெயிலில் அலைந்து இளநீரும் வாங்கி வருகிறான் என்ற எண்ணம் முழுதாய் முடிவதற்குள், "நான் தான் பிடிக்கலன்னு சொல்றேனே, ஏன் என்ன டார்ச்சர் பண்றாரு? இவர் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு இந்த பாழா போன காதல் இவருக்கு? இந்த மது குட்டிக்காக வாய மூடிட்டு இருக்கேன். இல்ல, கன்னத்திலேயே 4 போட்டு அனுப்பலாம்" என்று எண்ணமும் வந்தது. "பிடிக்கலன்னு வாய் திறந்து சொன்னியா? கன்னத்துல 4 போடுற அளவு உரிமை இருக்கா? இல்ல தைரியம்தான் உனக்கு இருக்கா?" என்று அவள் ஆழ்மனம் கேட்ட கேள்வியெல்லாம் வழமை போல் நிலுவையில் சென்றது. "யோசிச்சு முடிச்சாச்சுன்னா இத வாங்கி குடி" என்று அவன் கூற, வெகுநேரம் அவன் ஏந்தி நிற்பதில் மனம் நொந்து தன் கைகளில் வாங்கி கொண்டாள். அவள் குடிக்காதிருப்பதை பார்த்து, "ஏதும் கலந்துட்டனான்னு யோசனையா?" என்று அர்ஷித் வினவ, அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். "டார்லிங்" என்று அவன் அழைக்க, "அப்படி கூப்பிடாதீங்க" என்று கத்தினாள். "நீ மட்டும் என் ஆசைப்படி மாமான்னு உரிமையோட கூப்பிடுறியா சொல்லு? அப்புறம் நான் மட்டும் ஏன் உனக்கு பிடிச்சபடி கூப்பிடணும்?" என்றவனை ஆயாசமாய் பார்த்தவள், "நீங்க ஒண்ணும் எனக்கு மாமா கிடையாது. நீங்க மதுக்கு மட்டும்தான் மாமா, புரிஞ்சுதா?" என்றாள். "அப்ப மதுவ நீ உன் தங்கச்சியா நினைக்கல போல" என்று கேட்டபடி அவன் இளநீரை உரிய, அதில் பதறி போனவள், "நான் அப்படி சொல்லல" என்றாள். "சிம்பிள், மதுக்கு நான் மாமானா மது உனக்கு தங்கச்சி, அதனால உனக்கும் மாமா" என்று அவன் கூற, "புல்ஷிட்" என்று விட்டு திரும்பினாள். "உண்மை கசக்கதான் செய்யுமா" என்று நமட்டு சிரிப்போடு அவன் கூற, "எதுக்கு இப்ப என்னை இங்க கடத்திட்டு வந்திருக்கீங்க" என்று கேட்டாள்.
வாட்? கடத்திட்டு வந்திருக்கனா? என்று குடித்து முடித்த இளநீரை தூர இருக்கும் குப்பை தொட்டிக்குள் வீசியவன், என்னடி கடத்தல்காரன்னு சொல்ற? என்க, ஆமா. என் விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்திருக்கீங்க. இது கடத்தல் இல்லாம வேற என்ன? என்றவளிடம், அது சரி என்று அவளை மேலும் நெருங்கி அமர்ந்தவன், லவ் யூ யாழுமா? என்க, தள்ளி போங்க என்று நகர்ந்து அமர்ந்தாள். அவள் மனதில் யஷ்வந்துக்கு தான் அர்ஷித்துடன் இருப்பது தெரிந்திடுமோ என்ற படபடப்பே அதிகம் இருந்தது. என்ன யாழு, மாமா கிட்ட வந்தா பயப்படுறியே, எங்க என் லவ்வ அக்செப்ட் பண்ணிடுவியோன்னு பயமா? என்று அர்ஷித் கேட்க, இவரு இப்படியெல்லாம் பேசுவாரா என்று ஆயாசமாய் பார்த்தாள். பேசுவேன் என்றவன் அவளை நோக்கி, உன்கிட்ட மட்டும் இப்படியெல்லாம் பேசுவேன் என்று கூற, அந்த நெருக்கத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது பட்டென எழுந்தாள். அவள் கைப்பற்றி மீண்டும் அவன் அமர செய்ய, தடுமாறி அவன் மீது சாய்ந்தவளை தாங்கிக் கொண்டவன், ஏன் பொய் சொல்ற என்று வினவ, கண்கள் லேசாய் கலங்கி படபடக்க, நான் நான் என்ன பொய் சொல்றேன் என்றாள். என்ன பிடிக்காதுன்னு சொல்றியே என்று அவன் கேட்க, அவனை உதறிவிட்டு தள்ளி சென்று நின்றவள் அவனுக்கு காட்ட விரும்பாத தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு, காதல் அது வேற, அது ஒரு ஃபீல். இப்படி வற்புறுத்தி ஒரு பொண்ண காதலிக்க வைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணல என்க, எஸ் கோர்ஸ், காதல் ஒரு ஃபீல். அது யாரும் வற்புறுத்தி வராது, வரவும் முடியாது. உனக்கு என் மேல தோணுன போல தானாதான் வரும் என்றான். எனக்கு உங்க மேல லவ் இல்ல என்று அவள் கத்த, ஜஸ்ட் திங்க், என் மேல காதல் இல்லாமையா என் கூட இருக்க? கடத்திட்டு வந்தேன்னு சொல்றியே, வேற யார் கடத்திருந்தாலும் இப்படி கூட போயிருப்பியா? தப்பிக்க முயற்சி பண்ணிருக்க மாட்ட? நான் இளநீர் வாங்க போய் திரும்பி வர 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. நீ நினைச்சிருந்தா தப்பிச்சு போயிருக்கலாம் தானே? ஏன் போகல என்று கேட்டவனிடம், சரிதன என்று எண்ணி அவள் மனம் மத்தளம் வாசிக்க துவங்கி அவள் மூச்சு காற்றை ஏக போகத்திற்கு திணற வைத்தது. காதலா? இவர் மேலையா? அது நடக்காத ஒண்ணு. அண்ணாவுக்கு தெரிஞ்சா அவ்ளோதான் என்று அவள் எண்ண, நீயே யோசி ஆழு, உனக்கு புரியும் என்றான். அவள் அப்படியே சிலை போல் நிற்க, கிளம்பி வீட்டுக்கு போ, உங்க அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் என்று நக்கலாக கூறினான். அதில் அவள் அரண்டு நிமிர, உங்க அண்ணனை நீ புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான். நான் உன்னை தூக்குன அடுத்த 5வது நிமிஷம் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இஃப் ஐ அம் ரைட், இன்னும் 10 நிமிஷத்துல வினோத் இங்க வருவான் என்று அவன் கூறியது போல் அங்கு வந்த வினோத் அர்ஷித்திடம் ஏதும் பேசாது, வாங்க மேடம் என்று யாழினியை கூட்டி செல்ல, அவர்கள் மகிழுந்து வரை சென்றவள் பீதியுடன் அவனை திரும்பி பார்த்தாள். ஆடவன் அட்டகாசமான புன்னகையுடன் பறக்கும் முத்தம் ஒன்றை வழங்க அரண்டடித்துக் கொண்டு வண்டியுள் ஏறினாள்.